ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம்னா தங்கவனவரம் எட்டையாபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தங்கவனவரத்தில் காளியம்மன் கோயிலுக்கு போயிருக்கோம். எதுக்கு போயிருக்கோம்னா எங்கள் மாமாவுக்கு மொட்டை போட வேண்டுதலுக்கு போயிருக்கோம். வேண்டுதலை நிறைவேற்றியாச்சு. மொட்டை போடுறவங்களும் அங்கேயே இருந்தாங்க. அந்த அண்ணனை நிற்க சொல்லிவிட்டு கொஞ்சம் பஸ்ஸில் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். காலையிலேயே பொங்கல், நம்ம கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். சரின்னு சொல்லி அவங்கள இருக்க சொன்னோன்னையும் சரின்னு இருந்தாங்க. அப்புறம் கோயிலே மொட்டையை போட்டு எல்லாம் செஞ்சுட்டு சாமிக்கு மாலை, சூடம், பத்தி எல்லாமே வாங்கிட்டு போயிட்டோம். ஆட்டோவில் போனோம். எட்டையாபுரத்துலேருந்து பஸ்ஸில் சிவகாசிலேருந்து பஸ்ஸில் எட்டையாபுரத்துக்கு எட்டையாபுரத்துலேருந்து தங்கவனவரம் ஆட்டோவில் வந்தோம். அப்புறம் மொட்டையை போட்டுட்டு சந்தனத்தை தடவணும் இல்லையா, சந்தனம் எல்லாமே எடுத்து அங்கே கோயிலே எல்லாமே கொடுத்தாங்க. ஒரு தாத்தா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டோம், இப்போ கொடுத்தாங்க. இது எங்கள் மாமாவோட அப்பாவோட பிறந்த ஊர் கோயில் இது. அதனால் நாங்கள் மாதம் சாமி கும்பிட எப்போயுமே நான், எங்கள் மாமா, எங்கள் அத்தை ரெகுலராக வருவோம். மாதம் வருவோம். அப்புறம் பொங்கல் இல்லையா, பொங்கலுக்கு எங்கள் மாமா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால மொட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தோம். அதனால் நான், எங்கள் மாமா எல்லாம் போயிருந்தோம், கோயிலுக்கு போயிருந்தோம். அப்புறம் மொட்டையை போட்டாங்க. மொட்டையை போட்டு எல்லாம் செஞ்சுட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. சாமி ரொம்ப அழகாக ஜோடிச்சிருந்தாங்க. ஆனால் அங்கே 3 சாமி, பிள்ளையார் மெயினில் இருக்குது, பிள்ளையார் இருக்கார், மாரியம்மன் இருக்குது, காளியம்மன் இருக்குது. ஆனால் மாரியம்மனை மட்டும் ஏன் அலங்கரிக்கலை அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் காளியாத்தில் செம்மையாக அலங்கரித்தாங்க. ஆனால் அக்காலை அலங்காரம் பண்ணணுங்கிறது தான் முடிவு. ஆனால் பண்ணலை. அது கொஞ்சம் தூரமாக இருக்குது, இடம் பத்தலைன்னு சொல்லி பண்ணலையா என்னன்னு தெரியாது. அப்புறம் உங்களுக்கு நான் முளைப்பாரி பின்ன இருந்தது வீடியோ, கதவை பூட்டியிருந்தாங்க. சுத்தமாக எல்லாம் இருந்தவங்க தான் உள்ளே போகணும். கறிக்கு சாப்பாடு எல்லாம் கரைக்க தண்ணி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அதனால் கதவை பூட்டியிருந்தாங்க. நாங்கள் அதனால் உள்ளே போகல. அதுக்கு தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ நான் எடுத்துக்கிருக்கேன். பின்னாடி அப்புறம் எடுத்து காமிப்பேன். முளைப்பாரி இவ்வளோ தான் இருந்தது. சின்ன ஊருங்க, ரொம்ப பெரிய ஊர்னா இல்லை, ரொம்ப சின்ன ஊர், கிராமந்தான் அது. அங்கே சிக்னல் கிடைக்கதே ப்ராப்ளமாக இருந்துச்சு. லைவ் வீடியோ துப்பரவாக சிக்னல் ஒத்தப்பட்டு கிடைக்கவே இல்லை, கொஞ்சம் கூட கிடைக்கல. ரொம்ப தூரம் நான் அவஸ்தைப்பட்டேன். கிராக் ஆயிடுச்சு. அப்புறம் சாமியில் காளியாத்தால் அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க. அது மாடசாமியாக கருப்பசாமி அதில். ஆனால் ஒன்று கருப்பசாமியாக இருக்கும், இன்னொரு மாடசாமியாக சொடலை மனைவா என்னமோ தெரில. மாடசாமி, கருப்பசாமி, வைரவர், இன்னொரு சாமின்னு சொன்னாங்க. மொத்தம் அத்தனை பேருமே அங்கே இருக்காங்க. சின்ன சின்ன பெரிய பெரிய பீடமாக இருக்கும். வைரவர் மட்டும் சின்ன பீடத்தில் இருப்பார். அப்போ இங்கே பிள்ளையார் இருப்பார். பக்கத்தில் இது இருக்கும், கம்மா இருக்கும். கம்மாவில் தான் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க. குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு நல்ல தண்ணியாக இருந்தது. மாமாவுக்கு மொட்டை போட்டு எல்லாம் செஞ்சுட்டு, வெயில் சரியான வெயிலுங்க, தாங்க முடியல. அப்போ தண்ணி பிடிங்க அத்தை அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அத்தை பிடிச்சிட்டு கொடுத்தாங்க. இது பிடிங்க, நாங்கள் தண்ணி பிடிச்சிட்டு வரேன்னு குடிச்சிட்டு எல்லாம் செஞ்சுட்டு, அப்புறம் ரெண்டாவது மாரியாத்தால கும்பிட வந்துட்டோம். ஏன்னா அவங்க மூத்தவங்க இல்லையா, அதனால் அவளை கும்பிட்டு தான் காளியாத்தால கும்பிட போகணுன்னு இருந்தாச்சு. அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு இருப்பேன். அப்புறம் பாய் அப்படின்னு வேறு சொன்னேன். அப்புறம் எங்கள் மாமா உள்ளே போய் பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீர் இங்கே பூசாரி மெயின்டைனாக கிடையாது, இங்கே யாரும் இல்லை. அதனால் நம்ம சாமியாரை நம்ம நல்லா அலங்கரிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கிடலாம். அதனால் பன்னீர் பாட்டில் எடுத்து எங்கள் மாமா பன்னீர் தான் ஊற்றுனாங்க, வேறு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதும்பாங்க. அதனால் பன்னீர் பாட்டில் மட்டும் ஊற்றி அலங்காரம் இல்லை, மாலை மட்டும்தான் போட்டுருந்தாங்க. வேறு சாமிக்கு அலங்காரங்கிறது ஒத்தப்பட்டு கிடையாது. காளியாத்தா அலங்காரத்தோடு தான் இருந்தது. அப்போ நல்லா பண்ணிவிட்டு பன்னீர் எடுத்து போட்டு மாலையை வச்சுட்டு எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்து சாமிக்கு வச்சுட்டு எல்லாம் காலடியில் வச்சுட்டு நான் விளக்கு வந்துட்டுருந்தேன். விளக்கு போட்டுட்டு செஞ்சுட்டு வந்தேன். அப்புறம் எல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு எல்லாருமே வாழைப்பழம், பொங்கல், அப்புறம் இந்த பச்சரிசியில் இது மாவிளக்கு எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் போனது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் உண்மையிலே போனோமா அந்த டைம் கரெக்டாக தான் இருந்துச்சு. காலையில் இட்லி, பொங்கல் எல்லாமே சாப்பாடு, அன்னதானம் தான். அப்புறம் மறுபடியும் நைட்டுக்கு, அதாவது மத்தியானத்துக்கு நைட்டு போயிட்டேன். மத்தியானம் 2 மணிக்கு கறி, குடல், கிரேவி, அப்புறம் ரசம், அப்புறம் கோழி குழம்பு, கிரேவி எல்லாமே இருந்தது. அதை வீடியோ நான் எடுக்கலை. நான் உட்காந்தது மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். என் மாமா சாப்பிட்றது அப்படிலாம் எடுக்கக்கூடாது வீடியோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வீடியோவில் எடுக்காத பாப்பா எடுக்காத பாப்பானாங்க.
நான் அவங்கள்ட்ட கேட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன். என்ன சாமியை வந்து வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நான் எடுத்தேன். அப்புறம் வந்து தீபாரணை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமிக்கு தீபாரணை காட்டி பத்தியை பொருத்தி எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் வந்து காளியாத்தா பார்க்க நடந்து போயாச்சு. நடந்துட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் சாமிக்கிட்ட வச்சு எடுங்க அப்படிம்பாங்க. எலுமிச்சம்பழத்தையும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு சாமி காலையிலேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிடுவோம். ஏன்னா எல்லாமே அவங்க தானே நம்மளை காப்பாற்றணும். காப்பாற்றுறதே கடவுள் தானே. கடவுள் இல்லாமல் நம்ம ஒன்றும் கிடையாது. அதான் உண்மை 100%. நம்மளை உழைக்கிறதுக்கு தென்பை கொடுத்தா போதும். எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருந்தால் போதும் இல்லையா? அதை மட்டும் தான் நம்ம வேண்டுவோம். எந்த நோய் நொடியும் இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு மாமா பற்றி எல்லாம் பொருத்தி வச்சிட்டாங்க. சூடத்தை காமிச்சிட்டாங்க. அப்போ நம்மளால் முடிஞ்சதை உண்டியலில் போட்டுட்டு அப்புறம் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு, அப்புறம் எங்கள் அத்தையோட தெரிஞ்சவங்க எல்லாத்திட்டையும் பேசலை. தெரிஞ்சவங்க பாதி பேர் வரலை. அதில் வந்து மாமாவோட அண்ணனோட தம்பின்னு நினைக்கிறேன், கருப்பசாமினார் ஒருத்தவங்கள்ட்ட பேசிக்கிருந்தாங்க. அவங்க ரொம்ப சொந்தக்காரங்க, கூட பிறந்தவங்களோட மகன். இப்போ அண்ணன் தம்பி தான், தம்பி கூட பேசிக்கிருந்தாங்க. அந்த அண்ணன் கூட அவங்களும் மொட்டை போட்டிருந்தாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அவங்களும் கூப்பிட்டாங்க. நல்லா இருக்கீங்களா என்னென்னு கேட்டாங்க. அவங்களும் பதிலுக்கு எங்கள் மாமா நல்லா பேசிக்கிருந்தாங்க. சொன்னையில் கருப்பசாமி, மாடசாமி, அப்புறம் என்னது வைரவர், அப்புறம் வந்து காளியாத்தா, மாரியாத்தா, பிள்ளையார்னு ஒரு சாமி பேர் மட்டும் மறந்துட்டேன். ஏன்னா அவன் தாத்தா சொல்லியிருப்பார், எனக்கு மறந்துருச்சு. காளியாத்தா உள்ள அலங்காரத்தில் இருக்கா. நம்ம இதுக்குள்ளே போய் காளியம்மனை நம்ம பார்க்கணும். அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அங்கிட்டு வந்து துர்க்கை அம்மன் வேறு இருந்தது. மாமாவுக்கு மொட்டை போட்டு எல்லாம் செஞ்சுட்டு சட்டை பார்த்தீங்களா, நான் எடுத்த சட்டை அழகாக இருக்கான்னு பார்த்து கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லவாப்பழ கலரில் சட்டை எடுத்தேன். கொஞ்சம் வீடியோ வந்து கிளாஸியாக இருந்தது. டக்குன்னு வெள்ளையாகுது, டக்குன்னு அந்த கிளாரிட்டி அவ்வளோக்குது அப்படி இருந்தது. அப்புறம் வந்து எங்கள் அத்தைங்க என்கிட்ட இருந்துட்டு சாப்பாட்டுக்கு போய் பார்த்துட்டு வரட்டும் ஆள் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஆனால் பசிக்கலை, ஆனால் சாப்பிடலை, ரெண்டும் தான் எனக்கு. ஆனால் பசிக்க கிடையாது, ஆனால் சாப்பிட்டேன். அப்போ சரி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கிளம்பலாம்னு சொல்லி அங்கே உட்காந்துருந்தோம். அப்புறம் அங்கே போய் எங்கள் அத்தையை போய் பார்க்க போனாங்க, ஆள் இருக்கா இல்லையான்னு. பார்த்தா ஆளே இல்லை. சரி வாங்கலாம் போய் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. நான் எங்கள் அம்மா எங்கள் அத்தை எல்லோரும் போயிருந்தோம். போய் சாப்பிட போயிட்டோம். சாப்பிட போன இடத்துல உண்மையிலே சொல்லணுங்க, எல்லா குழம்புமே டேஸ்ட்டாக தான் இருந்தது. என்ன அந்த டேஸ்ட்டாக சோறு சாப்பிட்டா தண்ணி தவிக்குமாமே, அது எனக்கு தெரியாது. எனக்கு உண்மையிலே தண்ணி தாவும் அடங்கலை. வீட்டில் போய் 10 செம்பு தண்ணி குடித்தேன். போகும்போதும் குடித்தேன், வரும்போதும் குடித்தேன். அப்புறம் பஸ்ஸில் ஏறும்போதும் எங்கள் அத்தையை இதுன்னு வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் வந்தாங்க. வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலுமே அந்த தாகங்கிறது நிப்பாட்டலை. எங்கள் மாமாவும் நல்லா பார்த்துக்கிடுவாங்க, அதை பற்றி குறைய சொல்லவே முடியாது. அவங்களும் நல்லா வாங்கி கொடுத்தாங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் ஏன் இப்படி வச்சு பேசுகிறேன்னா, எல்லோரும் சுற்றி நம்மளை பார்ப்பாங்க இல்லையா, என்னடா அது பிள்ளை என் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்குது, பட்டிக்காடு இல்லையா, அதனால் வந்து எதுவும் சொல்லிட்டாங்கன்னா அதனால தான் நான் ஒரு மாதிரியாச்சும் இப்படி பேசுகிற மணிக்கு மெதுவாக பேசி வீடியோ எடுத்தேன். அப்புறம் வந்து உங்களுக்கு நான் இப்போ வந்து தனியாக பேசி அட்டாச் பண்ணுறேன் வீடியோ, அவ்வளோதான். அப்புறம் எல்லாமே நல்லா தான் அங்கே இருந்துச்சு. பொங்கல்னால் சொல்லவா வேணும், சூப்பராக இருக்கும்ல, நல்லா இருந்துச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு, எங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அப்புறம் எல்லாத்தையும் வீடியோ லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துகிட்டு கன்னத்துலேயே தான் கை வச்சுக்கிட்டே தான் உட்காந்துருப்பேன். ஆளும் இல்லைங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு போய் பொங்கல் அந்த முடிஞ்சு அந்த எல்லாம் படுத்துருந்தாங்க. மறுபடியும் சாப்பாடு டைம் தான் அனௌன்ஸ் பண்ணோன்னே எல்லோரும் சாப்பிட வராங்க. அது தாண்டி கோயிலில் யாருமே இல்லை. ஆனால் வெயில், சரியான வெயில். சாயந்தரமாக இருந்தால் கூட கோயிலே எல்லாம் இருப்பாங்க. வெயில்னால எல்லோரும் அவங்கவுங்க வீட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆள் இல்லை. அப்புறம் சரியான காற்று அடிச்சிச்சு. அப்புறம் சாமி உங்களுக்கு காட்டெல்லாம் சொல்லி சாமியை வீடியோ எடுக்கலாமா கேட்டு வீடியோ எடுத்தேன். நல்லா அழகாக இருந்தது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பச்சை ஜாக்கெட்டு, சிவப்பு சாரி, தலையில் பூவு, மூக்குத்தட்டு, வெள்ளைக்கல், காதில் சிவப்பு தோடு, வெள்ளைக்கல் போட்ட மணிக்கு கழுத்தில் வந்து நல்லா, அதாவது அந்த இதுலேயே பண்ணியிருந்தாங்க, அந்த ஜெகநாத்தாள் மணி இருக்கும்ல அதிலே பண்ணிவிட்டு, அப்புறம் தாமரை மாலை, அப்புறம் இந்த இப்படி ஆண்டாள் மாலையா நிலமாலை மணிக்கே எடுத்து மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாருமே அழகாக வாங்கி போட்டிருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. மாலையை சொல்ல விளக்கத்திக்கிட்டு இருந்தாங்க. தூக்கமாக வருது.
அப்புறம் வந்து எங்கள் அத்தை கூட சாப்பாடு உட்காந்துட்டு சாப்பிட்டு எல்லாம் செஞ்சு என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.